பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னதுன்னா, சிம்பிளி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா பெய்டு மார்க்கெட்டிங், பெய்டு அட்வர்டைசிங், கூகுள் ஆட்ஸ், பேப்பர் கிளிக் அட்வர்டைசிங், ஃபேஸ்புக் பெய்டு மார்க்கெட்டிங், இதெல்லாம் தான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இதை ஹேண்டில் பண்ணுறவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் என்ன இருக்கும்னா, ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் ஒரு அமௌண்ட் நான் பே பண்ண போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10,000 rupees நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 10,000 rupeesக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க, எவ்வளோ லீட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க, எவ்வளோ சேல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க, எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் ஆச்சு, எவ்வளோ ஆர்ஓஎஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி தந்தீங்க, இந்த மாதிரி விஷயத்தை மெஷர் பண்ணுறவங்க பேர் தான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டோட ரோலாக இருக்கும். இதை தான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன் எதுவும் வேணாம். பெய்டு மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டேர்மாக காயின் பண்ணியிருக்காங்களே தவிர, தோஸ் பெய்ட் மார்க்கெட்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ்க்கு தேவையான ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு முக்கியமாக கூகுள் ஆட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த கேம்பெயின் செட்டப் பண்ணி அதில் கொடுக்குற பட்ஜெட்ஸை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டருக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவை அஸ் அ ஃப்ரெஷராக அப்படின்ற நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கமெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கில் செட் என்னென்ன தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுறேன்.